மேம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பிரைமரி மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவிங் லைஃப்ஸ், மக்களோட வந்து உயிர் காக்கிறது நம்ம பிரைமரி. ஸோ நம்ம ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறதோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ இந்த இந்த சைக்ளோன் டிப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ஸ், அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலையும் நம்ம டீம் டிப்ளாய், மொத்தம் 25 டீம் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு சென்னை இஸ் கன்சர்ன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஏரியாவில் வந்து நம்ம 5 டீம்ஸ் ஏர்லிஃப்ட் பண்ணி பரோடாலேருந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். விசினிட்டி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நம்ம ஒரு 5 டீம்ஸ் ஏர்லிஃப்ட் பண்ணி நம்ம பூனே பட்டாலியன்லேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி அவங்கள வந்து விழுப்புரம்லேயே வச்சிருக்கோம். ஸோ நம்ம டீம்ஸ் எல்லாமே வந்து வெல் ப்ரிப்பேர்ட், தே ஆர் வெல் எக்யூப்ட் அண்ட் எந்த சேலஞ்ச் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம டீம்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஒரு டீமுக்கு மொத்தம் 30 பேர் கொண்டவங்க, மொத்தம் 25 டீம் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் சார். இதெல்லாம் வந்து மேம் நம்ம டீம் டிப்ளாய் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதில் பண்ணுறது. ஸோ நார்மலாக இப்போ பூனேலேருந்து வர டீமில் 5 டீம் வந்திருக்கு. 5 டீமில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இது வந்து நம்ம இந்தியாவில் இது ஒரு செட் பேட்டர்ன். ஸோ அந்த டீம் ஆல்ரெடி தமிழ் பேசுகிற மக்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வராத பட்சத்தில் நமக்கு இன்டிமேஷன் வந்துடும். நம்ம வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸில் டைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு லோக்கல் பர்சனை வந்து நம்ம டீமோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். குறிப்பாக சென்னை அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பாதுகாப்பு பகுதியில் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சார்? சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் சைக்ளோன் சென்னை நோக்கி வந்ததுன்னா வந்து வி எக்ஸ்பெக்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து மழை கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 5 டீம் வந்து நம்ம ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம் சென்னையில். ப்ளஸ் நம்ம 4th பட்டாலியன் ஒரு டீமும் சென்னையில் தான் இருக்கு. பக்கத்தில் விழுப்புரத்துலையும் டீம் இருக்கு. ஸோ சென்னையில் வந்து மழை அதிகமாக கூடிய பட்சத்தில் நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டரோட டிஸ்கஸ் பண்ணி தேவையான பட்சத்தில் நமக்கு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற டீம்ஸையும் நம்ம வந்து மொபிலைஸ் பண்ண முடியும். இப்போ சென்னையை தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்துடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடுகள், இந்த விலங்குகள் போன்றவர்கள்லாம் இருக்கும். ஸோ அதை காப்பாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி. இது வரைக்கும் வந்து சார் என்டிஆர்எஃப் வந்து அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணலை. ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டீம் தயாராக இருக்காங்க. மேம் நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சைக்ளோன் இருக்கிறத நம்ம சைக்ளோனை பற்றி பேசும்போது இந்த அர்பன் ஃப்ளட்டிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங். கிராமத்தில் இருக்கும்போது நம்ம ஓப்பன் ஏரியா கிடைக்கும், நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனால் அர்பன் ஏரியாவில் வந்து சின்ன சந்து, எத்தனை பேர் இருக்காங்க, இந்த சேலஞ்சஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால மெயினாக வந்து இந்த அர்பன் ஃப்ளட்டிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆறுகள் அந்த மாதிரி ஓடை குட்டைகள் அதிகமாக இருக்க பகுதி. இப்போ அந்த இடத்துல எங்கே பள்ளம் இருக்கு, எங்கே கிணறுகள் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம். இப்போ அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளுவோம் சார்? அந்த மாதிரி நம்ம ஒரு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த லோக்கல் ஏரியாவில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட கூட்டு போகிறது டீமுக்கு. ஸோ அவங்களோட துணையோட தான் நம்ம வந்து டீம் வந்து முன்னாடி போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பயமும் ஏற்படுத்த தேவையில்லை. இது வரைக்கும் என்டிஆர்எஃப் டீம் எந்த ஆப்ரேஷனும் பண்ணலை சார். மேம் டைரக்டாக என்டிஆர்எஃப் டீம் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யாரை ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதனால வந்து என்டிஆர்எஃப் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸும் இருக்கு, தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க. ஸோ வேரியஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர் கான்டாக்ட் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர் அந்த பக்கத்தில் எந்த ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக டெபியூட் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம என்டிஆர்எஃப் டீம் டிப்ளாய் ஆயிருக்கு. 8th பட்டாலியன் டெல்லியிலிருந்து டீம் போயிருக்கு. இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஹியூமனிடேரியன் மெஷர் விச் இஸ் ஃபாலோட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ன விதமான ஆப்ரேஷன் ஸ்ரீலங்காவில் பண்றாங்கன்ற டேட்டா என்கிட்ட இல்லை மேடம்.